வணக்கம். ஆன்மீக செய்திகள். விக்ன விநாயகமூர்த்திக்கு ஜெய். நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய். ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஆரோக்கியம் பிரததாது நோ தினகரஹ சந்திரோ யசோ நிர்மலம் பூமிம் பூதிம் பூமிசுதஹ சுதாம்சு தனயஹ பிரஜ்ஞாம் குருர்கௌரவம் காவ்யஹ கோமல வாக்விலாசமதுலம் மந்தோ முதம் சர்வதா ராகுஹு பாகுபலம் விரோதசமனம் கேதுஹு குலஸ்யோன்னதிம். திதிவாரஞ்ச நட்சத்திரம் யோகः கரணமேவச்ச யத்ரைதத் பஞ்சகம் ஸ்பஷ்டம் பஞ்சாங்கம் தன்னிகத்யதே. நட்சத்திர வார திதியः கரணானி யோகாः பஞ்சாங்கமேதத். ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவான் இந்த லோகத்தை எப்படி வழி நடத்துறார் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லும்போது காலரூபியாக இருந்து பகவான் வழி நடத்துறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த காலத்தை கணக்கெடுக்கக்கூடிய ஒரு முறைக்கு தான் பஞ்சாங்கம் அப்படின்னு பெயர். பஞ்சன்னா 5, அங்கம்னா உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படின்னு பெயர். இந்த 5ம் ஒரு நாளில் சம்பவிக்கிறது. ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டோம்னா இந்த 5ம் கலந்து தான் ஒரு நாள் வரது. அப்போ இன்னைக்கு என்ன திதி, என்ன வாரம், என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன கரணம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு விசேஷமாக இருக்கும். பொதுவாக நம்ம சாஸ்திரங்களை பிரிக்கும்போது பிரம்மாவோட காலத்திலேருந்து பிரிக்கிறா. ரொம்ப பெரிய சொல்ல ஆரம்பித்தோம்னா நமக்கு புரியுறாமான்னு சொல்லணும்னா ஷஷ்டியாதி பிரபவாதி ஷஷ்டி சம்வத்சரம் அப்படின்னு சொல்கிறது. 60 வருஷங்கள் இது ரவுண்டப்பில் வரும். இது 27 நட்சத்திரம், 15 திதிகள், 7 வாரங்கள், யோகங்கள், கரணங்கள். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னுட்டு பஞ்சாங்கத்துக்குள்ள இந்த வருஷ பஞ்சாங்கம் விஸ்வாவசு வருஷ பஞ்சாங்கத்துக்கு போகணும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை நிதானமாக கேட்டு குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு காலத்தில் புஸ்தகம் பார்க்காம இப்படி விரல் விட்டு நம்ம பெரியவாள்லாம் எண்ணுவா வருஷங்களையோ நட்சத்திரங்களையோ சொல்லும்போது. முதல்ல வருஷத்தை சொல்கிறேன். பிரபவ, விபவ, சுக்ல, பிரமோதூத, பிரஜோத்பத்தி, ஆங்கீரச, ஸ்ரீமுக, பவ, யுவ, தாது, ஈஸ்வர, வெகுதான்ய, பிரமாதி, விக்ரம, விஷு, சித்திரபானு, சுபானு, தாரண, பார்த்திப, வியய, சர்வஜித்து, சர்வதாரி, விரோதி, விகிருதி, கர, நந்தன, விஜய, ஜய, மன்மத, துர்முகி, ஹேவிலம்பி, விலம்பி, விகாரி, சார்வரி, விலவ, சுபகிருத்து, சோபகிருத்து, குரோதி, விஸ்வாவசு, பராபவ, விலங்க, கீலக, சௌமிய, சாதாரண, விரோதி கிருத்து, பரிதாபி, பிரமாதீஷ, ஆனந்த, ராட்சச, நல, பிங்கள, காலயுக்தி, சித்தார்த்தி, ரௌத்ரி, துன்மதி, துந்துபி, ருத்ரோத்காரி, ரக்தாட்சி, குரோதன, அக்ஷய அப்படிங்கிறது 60 வருஷங்கள். இந்த 60 வருஷங்களுடைய பெயரை பஞ்சாங்கங்கள் எல்லாமும் போட்டிருப்பா. குழந்தைகளுக்கு இதை சொல்லணும். ஏன்னா ஷஷ்டி சம்வத்சரம் அப்படிங்கிறது
தேவதைகள், இந்த 60 வருஷ தேவதைகள் தான் பிரம்மாவோட புத்திரர்கள். இவர்கள் 60 பேரும் தான் சுவாமி மலையில 60 படியா இருக்கார்கள். பிரம்மாதயோ யஸ்ய புத்ராஹ அப்படின்னு சுவாமி மலையை பத்தி எங்க தாத்தா அனந்தராம தீட்சிதர் பண்ணின ஹே சுவாமிநாதார்த்த வந்தோ அப்படிங்கிற அந்த ஸ்தோத்திரத்துல பார்த்தேன்னா இந்த பிரம்மாதி ஷஷ்டி சம்வத்சர தேவதைகள் தான் படியாக இருக்கார்கள். அதனால அவர்களை நாம ஸ்மரிச்சாலே, அவர்களுடைய பூஜை பேரை சொன்னாலே நமக்கு மங்களம். குழந்தைகளுக்கு இதெல்லாம் பைகாட்டு பண்ண சொல்லணும். ஒரு பிரயோஜனம் இல்லாத குப்பையான வார்த்தைகள் எல்லாம் பைகாட்டு பண்ண சொல்லி இகத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, பரத்துக்கும் பிரயோஜனம் கிடையாதுங்கிற மாதிரி இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல குழந்தைகளை வளர்த்ததெல்லாம் போரும். நம்ம அதெல்லாம் தாண்டி நாம சுயமா வாழற ஒரு நிலைக்கு நம்ம தேசம் வந்தாச்சு. அதனால பழையபடி நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு நாம திரும்பணும். இதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது திதி. பிரதிபட்ச த்விதீயாச்ச திருத்தீயாதன நந்தரம் சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி ச அஷ்டமி ததா நவமி தசமி சைவ ஏகாதசி துவாதசி ததா த்ரயோதசி ததோஜ்ஞேயாः ததः प्रोक्ता चतुर्दशी पूर्णिमा शुक्लपक्षे तु कृष्णपक्षे त्वमा स्मृता. शुक्लपक्षम कृष्णपक्षम वलर्पिरै தேய்பிறை. அமாவாசையிலேருந்து பௌர்ணமாச பரியந்தம் வளர்ப்பிறை, பௌர்ணமாசையிலேருந்து அமாவாசை பரியந்தம் தேய்பிறை. இது 15 நாள் வரும். இது பிரதம த்விதீய திருத்தீய சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி பௌர்ணமி. திருப்பி பிரதம த்விதீய சொல்லி 15வது அமாவாசை அப்படிங்கிறது வரும். இது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒன்பது கிரகங்கள் சூரிய சந்திரோ மங்களச்ச புதச்சாபி ப்ரஹஸ்பதி சுக்ரஹ சனைச்சரோ ராகு கேதுச்சேதி கிரகா நவ. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படிங்கிறது 9 கிரகங்கள். இதுல ராகு கேதுங்கிறது சாயா கிரகம், நிழல் கிரகமா இருக்கிறதுனால முழு கிரகமான 7 கிரகங்களை தான் 7 வாரங்களாக நாம் கிழமைகளாக வச்சிருக்கோம். ஆதித்யச்சந்திரமா பௌமௌ புதச்சாத ப்ரஹஸ்பதி சுக்ரஹ சனைச்சரச்சைவ வாராக சப்த பிரகீர்த்திதாக அப்படின்னு. இது அடுத்தது திதிவார. அடுத்தது நட்சத்திரம். 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள். இத ஸ்லோகம் சொல்றேன், அப்புறம் நட்சத்திரத்தோட பெயரை சொல்றேன். இதையும் குழந்தைகளுக்கு பைஹார்ட் பண்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அஸ்வினி பரணி சைவ கிருத்திகா ரோஹிணி மிருகா ஆர்திரா புனர்வசு புஷ்யः ததோ ஸ்லேஷா மகாஸ்ததா பூர்வா ஃபால்குணிகா தஸ்மாத் உத்தரா ஃபால்குணிகா ததः ஹஸ்தசித்ரா ததஸ்வாதி விசாகா ததனந்தரம் அனுராதா ததோ ஜேஷ்டா ததோ மூலம் நிகத்யதே பூர்வாஷாடோத்தரம் ஷாடாத் அபிஜித் ஸ்ரவணஸ்ததः தனிஷ்டா சததாராக்ய பூர்வா பாத்ரபதா ததः உத்தரா பாத்ரபதாச்சைவ ரேவத்யேதானி பாணிச்ச. இது ஸ்லோகம். இதை பைஹார்ட் பண்ண சொல்லிட்டு அஸ்வதி பரணி கார்த்திக ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதர புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் ஹஸ்தம் சித்திர சுவாதி விசாகம் அனுஷம் கேட்ட மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி. 27 நட்சத்திரங்கள். யோகங்கள் அப்படின்னு சொன்னா 27 யோகங்கள்.
அந்த 27 யோகங்கள் என்னங்கிறத சொல்றேன். விஸ்வகும்பா பிரதிராயுஷ்மானு சௌபாகியா சோபனஸ்ததா அதிகண்ட சுகர்மாச்ச திருதிஹி சூலஸ்ததைவச்ச கண்டோ புத்தி த்ருவశ్చైవ வியாகாதோ ஹர்ஷனஸ்ததா வஜ்ரசித்திஹி வ்யதீபாத வரியான் பரிகஹ சிவஹ சித்யஸ் சாத்யஹ சுபசுப்ரஹ பிராம்யோ மாஹேந்திரஸ்ச வைதிருதிஹி. விஸ்வகும்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் சௌபாகியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூலம் கண்டம் விருத்தி த்ருவம் வியாகாதம் ஹர்ஷனம் வஜ்ரம் சித்தி வ்யதீபாதம் வரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரம் பிராமியம் மாகேந்திரம் வைதிருதி. சங்கல்பத்தும் போது இந்த யோகத்தை தான் சொல்லணும். சுபயோகன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுறோமே தவிர இதுல 9 யோகங்கள் சுபயோகங்கள் கிடையாது. வியாகாத்தம் பரிகம் வஜ்ரம் வ்யதீபாதம் வைதிருதி கண்டம் அதிகண்டம் சூலம் விஷ்கும்பம் ஆகிய இந்த 9 யோகங்கள்ல சுபகாரியங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது காலப்பிரகாசிக்கையில சொல்லப்பட்டதான விஷயம். திதி வாரம் நட்சத்திரம் யோகம் சொல்லிட்ட. இதுல கரணம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவா திதினா சூரியனுடைய நகர்வை வச்சு சொல்றது, நட்சத்திரம்னா சந்திரனுடைய நகர்வை வச்சு சொல்றது, வாரம்ங்கிறது திரும்ப திரும்ப 7 வரும். இதுக்கு அடுத்தது யோகம்னா என்ன, கரணம்னா என்ன அப்படிங்கிறத புரியற மாதிரி சொல்றேன். இன்ன திதியில இன்ன வாரத்துல சேர்ந்தது, இன்ன நட்சத்திரம் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா இன்ன யோகம் அப்படிங்கிறது. இது பஞ்சாங்கத்தை பார்த்து தான் நாம படிக்க முடியும். அதுக்கடுத்தது கரணம் அப்படின்னா என்னன்னா, ஒரு நாள் அதுல சரிபாதி 24 மணி நேரத்துல சரிபாதி 12 மணி நேரத்துக்கு கரணம்னு பேர். இந்த கரணம் ரொம்ப முக்கியம். இந்த கரணத்தை 7ஆ பிரிச்சிருக்கா. பவம், பாலவம், கௌலவம், தைத்துலம், கரஜா, வணிஜா, பத்ரா அல்லது வியஷ்டி அப்படிங்கிற இந்த 7 சுபமான கரணங்கள். இதுக்கு அடுத்தது இன்னொரு 4 கரணம் இருக்கு. சகுனம், கிம்ஸ்துக்னம், சதுஷ்பாதம், நாகவம் அப்படின்னு. இது மாசத்துக்கு ஒரு முறை வரும். இந்த கரணம்ங்கிறது சுக்லபக்ஷ பிரதமேல பின்பகுதியிலேருந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி முன்பகுதி வரை வியஷ்டின்னு 7 கரணங்கள் வரும். இது மாதத்துக்கு 8 முறைகள் வரும். கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியிலேருந்து பின்பகுதியிலேருந்து சுக்லபக்ஷ பிரதம முன்பகுதி வர சகுனம், கிம்ஸ்துக்னம், சதுஷ்பாதம், நாகவம் என்ற 4 ஸ்திர கரணங்கள் உள்ளது. இவை மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும். இவை 4உடன் வியஷ்டி பத்ராவும் சுபகாரியங்கள்லேருந்து விளக்கத்தக்கதாகும். பொதுவாக கரணம்ங்கிறத இந்த பஞ்சாங்கத்தை பார்த்தாலே நமக்கு புரியும். அது அவசியம் சுபகரணமாங்கிறத பார்க்கணும். ஏன்னா அந்த கரணம் தப்பா இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஈஸியா தமிழ்ல நமக்கு புரியுற மாதிரி ஒரு பழமொழி, கரணம் தப்பினா மரணம் அப்படிங்கிற. இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம சொல்லிட்டு இருக்கோம் நாம. கரணம் தப்பினா மரணம் அப்படின்னு. இந்த கரணம்ங்கிறது இதுதான். இந்த பாதினால எடுத்து வச்சுக்கணும். இது என்ன, இதெல்லாம் பார்க்கணுமா, நம்ம பார்த்துதான் நமக்கு வாழ்க்கை நடத்தணுமா அப்படின்னா, நாள் உதவரா மாதிரி நல்ல மனுஷன் கூட உதவ மாட்டான் அப்படின்னு தமிழ்ல வச்சனம் உண்டு. இத ஸ்மிருதிகள், ரிஷிகள் ஸ்மிருதிகள்ல சொல்லும் போது எத்திதௌ எத்ர நட்சத்திரே வாரே எத்ரச்ச யத்யதா விஹிதம் வா நிஷித்தம் வா பாலயம் ஸ்திரிவிதம் விரஜேத் அபாலயன்னு புனர்மோகாத்து அபவித்ரம் பதம் விரஜேத். என்ன திதியில, என்ன நட்சத்திரத்துல, என்ன வாரத்துல
என்ன யோகத்துல என்ன கரணத்துல எந்த காரியம் செய்யணுங்கிறது ஜோதிஷ சாஸ்திரத்துல இருக்கு. காலவிதானம், காலப்பிரகாசிகா, திதி நிர்ணய காண்டம் இத்தியாதி ஜோசிய சாஸ்திரத்துல இருக்குதெல்லாம். அந்த நட்சத்திரத்துல அந்த வாரத்துல அந்த கரணத்துல அந்த யோகத்துல அந்த காரியத்தை செஞ்சாதான் அதுக்கு பலன் ஏற்படும். இதெல்லாம் ஒரு காலத்துல நிரூபிக்கப்படும். ஏன்னா உலகம் முழுக்க என்னவா இருக்குன்னா வேவ்ஸா இருக்கு, கண்ணுக்கு தெரியாததான எனர்ஜியா இருக்கு. இந்த எனர்ஜியினுடைய கனெக்டிவிட்டியை தான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் ஜோசிய சாஸ்திரம் அப்படின்னு எடுத்து பேசுறது. அது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சம்பந்தப்பட்டிருக்கு, எல்லாம் நம்மளோட சம்பந்தப்பட்டிருக்கு. இதுல விட்டு போனதை சொல்லி போடுறேன். 12 மாசங்கள், 12 மாசங்களை தமிழ்ல நாம் சொல்லும்போது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்னு சொல்லுவோம். இது சௌரமானம் அப்படிங்கிற கணக்கை அனுசரிச்சது. இந்த ஜோதிஷத்தை கணக்கு பண்ணும்போது 2 வகையா கணக்கு பண்றார்கள் நம் பெரியோர்கள். சௌரமானம், சாந்திரமானம் அப்படின்னு. சூரியனுடைய நகர்வை ஒரு கணக்கா வச்சுன்னு நாள்கள் கணிக்கப்படுகிறது. சந்திரனுடைய நகர்வை ஒரு கணக்கா வச்சுன்னு நாள்கள் கணிக்கப்படுகிறது. சூரியனுடைய நகர்வை வச்சுன்னு கணிக்கிறதெல்லாம் தென் இந்தியாவில், சந்திரனுடைய நகர்வை வச்சுன்னு கணிக்கிறதெல்லாம் வட இந்தியாவில். அப்ப என்ன ஆகும்னா பேர்ல மாற்றம் வருமது. சித்திர மாசத்தை மேஷம்னு சொல்லணும், ரிஷப வைகாசிய ரிஷப மாசம்னு சொல்லணும். நம்ம பக்கத்துல சங்கல்பத்துல சொல்லும் போது ஆணிய மிதுன மாசம், ஆடிய கர்க்கடக மாசம், ஆவணிய சிம்ம மாசம், புரட்டாசிய கன்னியா மாசம், ஐப்பசிய துலா மாசம், கார்த்திகைய விருச்சிக மாசம், மார்கழிய தனுர் மாசம், தைய மகர மாசம், மாசிய கும்ப மாசம், பங்குனிய மீன மாசம். இதே சாந்திரமானத்துல வரும்போது சைத்திரம், சித்திர மாசத்துக்கு சைத்திரம் அப்படின்னு பெயர், மதுமாசம் அப்படின்னு பெயர். வைகாசி மாசத்துக்கு வைசாகம்னு பேரு, மாதவ மாசம்னு பேரு. ஆனிக்கு ஜேஷ்டம்னு பேரு, சுக்கிர மாசம்னு பேரு. ஆஷாடத்துக்கு இதெல்லாம் ஏன்னா நட்சத்திரத்தை அனுசரிச்சு வருது. அந்த அமாவாசை முடிஞ்சதுலேருந்து ஆரம்பிச்சிரும் சைத்திர மாசம்ங்கிறது. அந்த மாசத்தை கவனிச்சேன்னா அந்தந்த நட்சத்திரத்துல பௌர்ணமி வரும். சித்திரை சித்திர மாசத்துல வரும், விசாகம் 2வது மாசம், கேட்டையில வரும் 3வது, இது பூராடத்துல வரும், அதனால ஆஷாடம்னு பேரு. திருவோணத்துல வரும் 5வது, புரோஷ்டபதா அப்படிங்கிற பூரட்டாதியில வரும், அஸ்வதியில வரும் 7வது, கிருத்திகையில வரும் 8வது, மிருகசீரிஷத்துல வரும் 9வது, புஷ்யத்துல வரும் 10வது, மகத்துல வரும் 11வது, பால்குணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பூரத்துல வரும் 12வது. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா அதை அனுசரிச்ச அந்த மாசத்தோட பேர் வரும். சைத்திரம், வைசாகம், ஜேஷ்டம், ஆஷாடம், ஸ்ராவணம், பாத்ரபதம், ஆஸ்வயுஜம், கார்த்திகம், மார்கசிரம், புஷ்யம், மாகம், பால்குணம் அப்படின்னு. இதுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. மது மாதம், மாதவ மாதம், சுக்ர மாசம், சுச்சி மாசம், நபோ மாசம், நபஸ்ய மாசம், இஷமாசம், ஊர்ஜ மாசம், சகமாசம், சகஸ்யா மாசம், தபோ மாசம், தபஸ்ய மாசம் அப்படின்னு. இது வேதத்துல சொல்லப்பட்ட விஷயம் தான். சுக்ர மதுஷ்ச மாதஸ்ச வாசந்திகா ரிஷு, சுக்ரஸ்ச சுசிஷ்ச கிரீஷ்மா ரிது, நபஸ்ச நபஸ்ச வார்ஷிகா ரிஷு, இஷச்சோர்ஜஸ்ய சைசிரா இப்படின்னு இந்த ரித்துக்களை பிரிக்கும் போது சித்திர வைகாசி அப்படிங்கிறது வசந்த ரித்து. ரித்துன்னு 6 இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும். 12 மாசத்தை 6ஆ பிரிக்கிறார். இந்த 6 மாசம் பருவ காலங்களை குறிக்கிறது. சித்திரை அப்படிங்கிறதுக்கு வசந்தம்னு பேரு, சித்திரை வைகாசிக்கு. ஆனி ஆடிக்கு கிரீஷ்மம்னு பேரு, ஆவணி புரட்டாசிக்கு வார்ஷிகம் அப்படின்னு பெயர், வருஷ ரித்து அப்படின்னு பெயர். வசந்தேன கிரீஷ்மேன வருஷாபிஹி
ஐப்பசி கார்த்திகைக்கு சரத் ருத்து அப்படின்னு பெயர். தை மார்கழிக்கு ஹேமந்த ருத்து அப்படின்னு பெயர். மாசி பங்குனிக்கு சைசிரம் சிசிர ருத்து அப்படின்னு பெயர். இந்த காலத்தில் விசேஷங்கள் உண்டு. பருவ காலங்கள், வெயில் எப்போ இருக்கும், பூ எப்போ பூக்கும், பழங்கள் எப்போ காய்க்கும், காய்கள் எப்போ காய்க்கும், மழை எப்போ பெய்யும், காற்று எப்போ மாறும், இதெல்லாம் இந்த ருத்துக்களை அனுசரித்து வரும். இதில் நட்சத்திரங்கள் வித்தியாசப்படும் போது அதனுடைய அளவு கூட போகும், குறைச்சி போகும். பெரிய சயின்ஸ், பெரிய விஷயம். குப்பையெல்லாம் படிக்கிறோம் நாம். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினோம்னா ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. அதெல்லாம் பண்ணணும், நாம திரும்பி அதற்குள்ள வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயத்தையும் சொல்லிட்டேன். இப்போ 60 வருஷ பெயர்கள் சொன்னேன். 27 நட்சத்திரங்கள், 15 திதிகள், 27 யோகங்கள், 12 கரணங்கள், 7 வாரங்கள், 9 நவக்கிரகங்கள். இது பேரை சொல்லிட்டேன். இப்போ பஞ்சாங்கத்துக்குள்ள போவோம். நம்ம ஒரு நாளைக்கு நாம் எடுத்துட்டோம்னா என்னென்ன வருது நமக்கு அப்படின்னா, திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம், இந்த 5 வரும். இன்னைக்கு என்ன திதி, இதுக்கு என்ன வாரம், இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இன்னைக்கு என்ன யோகம், இன்னைக்கு என்ன கரணம் அப்படிங்கிறது அதில் வரும். அது இதுக்கு திதிவார நட்சத்திர யோக கரணம் அப்படின்னு பெயர். இப்போ சாதாரணமான இப்போ இன்னைக்கு சொல்லணும்னா சித்திர மாசம் திதி பிரதம திதி முடிஞ்சு துதிய திருதி வருது. திதி வாரம் என்னன்னா திங்கக்கிழமை, சோமவாரம், திதி வாரம். நட்சத்திரம் என்ன அப்படின்னா சுவாதி நட்சத்திரம். யோகம் என்ன அப்படின்னா வஜ்ர யோகம், கௌளவ கரணம் அப்படிங்கிறது. இப்படி 5 விஷயம் இருக்கு. இதை சொல்றதுனால அன்னைக்கு நாம படிக்கணும், எடுத்து அதை படிக்கணும். இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, திதே ஸ்ரீகரம் புரோக்தம் வாராத்து ஆயுஷ்ய வர்தனம் நக்ஷத்ராத்து ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத்து காரிய சித்திஷ்டாத்து பஞ்சாங்க பலமுச்சியத்தே. திதியை நாம் படித்தோம்னா ஐஸ்வர்யம் ஏற்படும். சூரியனோட சம்பந்தமோடு, ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியே சூரியன் தானே. வாராது ஆயுஷ்ய வர்தனம். இன்னைக்கு இந்த கிழமைங்கிறத நாம பஞ்சாங்கத்தை படிச்சோம்னா ஆயுசு விருத்தி ஆகும். நட்சத்திராத்து ஹரதே பாபம். இன்னைக்கு இந்த நட்சத்திரம்ங்கிறத காத்தால பூஜை பண்ணு, குளிச்சுட்டு வந்தோடனே ஒரு தடவை படிக்கணும். அதெல்லாம் அந்த காலத்துல படிக்க சொல்லி கேட்பா. முதல்ல பஞ்சாங்க பட்டனம் பண்ணிட்டு தான் மற்ற காரியங்கள் ஆரம்பிப்பா. இன்னைக்கு மடத்துல எல்லாம் கவனிச்செல்லாம் எங்களை மாதிரி உள்ள வைதிகாலத்துல எல்லாம் பார்த்தோம்னா அன்னன்னைக்கு பஞ்சாங்க பட்டனம். இன்னைக்கு நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றோமோன்னு அப்படி கிடையாது, அன்னன்னைக்கு படணும். அன்னன்னைக்கு பஞ்சாங்கத்தை ஒரு தடவை படிக்கணும். நட்சத்திரத்தை சொன்னோம்னா பாபங்கள் போரும். யோகாத் ரோக நிவாரணம். இன்னைக்கு என்ன யோகம் அப்படிங்கிறத படிச்சோம்னா ரோகமானது நம்மளை விட்டு போகும். கரணம் என்ன அப்படிங்கிறத படிச்சோம்னா காரிய சித்தி அப்படிங்கிறது ஏற்படும். இந்த 5 படிக்கிறதுக்கு தான் பஞ்சாங்க பட்டனம் அப்படின்னு பெயர். இப்ப இந்த வருஷம் அப்படிங்கிறது விஸ்வாவசு அப்படின்னு பெயர். இந்த வருஷம் விஸ்வாவசு அப்படின்னு பேரு. விஸ்வாவசுவோட அந்த விஸ்வாவசு சம்வத்சரத்துக்குள்ளதான தேவதை, அதிதேவதை, தனாதிபதி, ரஸ்யாதிபதி, தானியாதிபதி, சேனாதிபதி, இவைகளெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் ஒரு தடவை படிப்பேன். அதுக்கப்புறம் தமிழில் ஒரு தடவை சொல்லுவேன். இது இந்த வருஷத்துக்குள்ளதான பட்டனம், பஞ்சாங்க பட்டனம்னு பேர். பிரசன்ன மகாகணபதி பாது வாகீஷாத்யா சுமனசா சர்வார்த்தானாம் உபக்ரமே என்னத்வா கிருதகிருத்யா ஸ்யு தன்னமாமி கஜானனம். அஸ்ய ஸ்ரீ சுபகுணபாஜனஸ்ய சகலகர்மானுஷ்டானஸ்ய யவஹார நிதானஸ்ய விந்தியாத் தக்ஷிணதிஷி சௌரசாந்திரமானஸ்ய வர்த்தமானஸ்ய விஸ்வாவசு நாம சம்வத்சரஸ்ய கதசாலீவாகன சகாப்தாக ஏகம் நவ சத்வாரி சப்த சத்வாரி சதுஹு அஷ்ட கதசல்கியாக. கலி போனது 5125. விந்தியாத்து உத்தரதா பார்ஹஸ்பத்தியமானேன
காலயுக்தி நாம சம்வத்சரம். நமக்கு விஸ்வாவசு நாம சம்வத்சரம் அப்படின்னு சொல்றோமோனோ. வட இந்தியாவில் என்ன வருஷ கணக்கு அப்படின்னா காலயுக்தின்னு கணக்கு. அது எப்படி சார் வருஷம் மாறும்னா, இப்ப சொன்னேனே சந்திரனோட பாதைக்கு ஒரு கணக்கு, சூரியனோட நகர்வுக்கு ஒரு கணக்குன்னு. நாமெல்லாம் சூரியனோட நகர்வை வச்சுன்னு இந்த வருஷத்தை சொல்றோம், அவர்கள் சந்திரனோட நகர்வை வச்சுன்னு சொல்றார்கள். புரியுற மாதிரி சொல்றேனேனா, இப்ப சதாபிஷேகம்னு பண்ணிக்கிறோமோனோ, 81 வயசு சொச்சத்தில் பண்ணிக்கிறோமோனோ. சதம்னா 100ன்னு எல்லாருக்கும் தெரியும், அபிஷேகம்னா எல்லாருக்கும் தெரியும். அப்ப 100 வயசுல தானே பண்ணிக்கணும். அதை எப்படி 82 வயசுல பண்ணிக்கிறோம் நாம அப்படின்னா, சந்திரனோட கணக்குல அந்த 100 வயசு ஆயிடும். அது 100 வருஷம் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடும். ஏன்னா சந்திரனோட கணக்குக்கும் சூரியனோட கணக்குக்கும் சொல்றேன். சூரியன் நகர்றது அப்படிங்கிறது 12 ராசியில சூரியன் நகர்றது அப்படிங்கிறது 365 நாள் நகர்றா. மாச கணக்கில் எடுத்துட்டோம்னா ஒரு மாசம் சொச்சம். சந்திரன் நகர்றது அப்படி இல்லை, 27 நாள் தான். 27 நாள் 8 மணி நேரம் தான் சந்திரன் ஒரு ரவுண்டு வரத்துக்கு. அப்ப சந்திரன் ஒரு ரவுண்டு வந்தா ஒரு மாசம் ஆயிடுச்சு, அந்த கணக்கு தான். சூரியன் வரத்துக்கு தான் 30 நாள் தேவைப்படுமே தவிர சந்திரன் சுத்தி வரத்துக்கு ஒரு மாசம் ஆயிடுறது. இந்த 2 கால்குலேஷன்ல தான் நாள்கள் கணக்கு பண்ணப்படுறது. இந்த ரெண்டுமே சாஸ்திரத்துல விதிச்சிருக்கு நமக்கு. திதி எடுக்கும்போது சூரியனை வச்சுன்னு நாள் பார்க்கணும், நட்சத்திரத்தை எடுக்கும்போது சந்திரனை வச்சுன்னு பார்க்கணும். அதனாலதான் கவனிச்சோம்னா முன்னாடி பின்னாடி வரும். பிறந்த நாளை கவனிச்சோம்னா திதியும் இந்த அதி நாட்கள் இருக்கிறதுனால 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அதி மாசம்னு வரும். மாசம் முன்னாடி போறது, 2 பௌர்ணமி வரும், 2 அமாவாசை வரும். அதெல்லாம் வர்ஜியமா உள்ளது, சுப காரியங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளது. அது இந்த சௌரமானத்தை சாந்திரமானத்தை அனுசரித்து வட இந்தியாவில் காலயுக்தி நாம சம்வத்சரம். உபயத்திர குருதயவசாத் ஜேஷ்ட ஆஷாடாப்தௌ அஸ்மின் நப்தே ஹிரண்ய கர்ப்போ தேவதா பசுநாயகः கோபாலः அஸ்மின் நப்தே விந்தியாத் தட்சிண திசி நீலமேகோ ஜாயते अस्मिन् नब्दे भवेति वृष्टिः आढकद्वय संहिता षष्टियोजन विस्तीर्णं शतयोजनम् उन्नतं दशभागानि समुद्रेषु षड्भागानि पर्वतेषु च भूतले चतुर्भागानि एवं वर्षति त्रिधा. இதெல்லாம் தமிழில் சொல்லுவேன், சம்ஸ்கிருதத்தில் ஒரு தடவை வாசிச்சுடுறேன். அர்க்காதிபதி, ஏன்னா இதெல்லாம் தான் பிரமாண ஸ்லோகம். இதை தமிழில் நீங்கள் என்ன எழுதி வச்சாலும், எதிலேருந்து தமிழில் எழுதப்பட்டதோ மற்ற மொழிகளில் எழுதப்பட்டதோன்னா இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கங்கள் தான் தமிழில் பாடல்களாகவும் வெறும் வார்த்தைகளாகவும் எழுதப்பட்டிருக்கு. மந்திரி சந்திரஹா சேனாதிபதி சூரியா ரஸ்யாதிபதி குரு தானியாதிபதி குஜா ரசாதிபதி சனி நீரசாதிபதி புதா மேகாதிபதி சூரியா. அத சம்வத்சர பலம் சஸ்வத் விஸ்வாவசாப்தே மத்தியே சஸ்யார்க விருஷ்டய பிரச்சுராச்சோர ரோகாச்ச நிருபாலோ பக சமன்சிதாக ராஜா சூரிய பலம் அந்யோன்ய வைரம் க்ஷிதிபாலகானாம் நாத்சத்முமுத்சயந்தி பலாசகாஞ்ச ராஜம்ச்ச பயம் சத்ருபயம் பிரஜானாம் லோகேக்னி பாதாப்த பதேதௌ பதங்கே. மந்திரி சந்திரஹ பலம் சுப்ருஷ்டிசஹ சர்வசஸ்யானி ஃபலிதானி பவந்தி ச க்ஷேமாரோக்யம் சுபிக்ஷஞ்ச ஜாயதே சசிமந்திரிணி. சேனாதிபதி சூரியः பலம் அதிக்ரோதோ நராணாம் சஹ ஸ்வல்பவிருஷ்டிः மகத்பயம் சக்ததான்யாஸ்து ஃபலிதம் ரவௌ சேனாதிபே சதி. அர்க்காதிபதி சூரியः பலம் ஸ்வல்பதான்ய பலம் வருஷம் ஸ்யாத் खंडमंडले अर्घक्षयं बहुक्षीरं सूर्ये अर्काधिपे सति. सस्याधिपति गुरुफलं भवन्ति गावः सुदीघाः फलिधान्य जातयः नीतिः युक्ता सदा भूपाः जीवे सस्याधिपे सति. धान्याधिपति कुजः फलं महार्घं मध्य सस्यञ्च रौद्रसस्यं फलं बहु
ரக்தபூமிம்ஸ்து பலிதா குஜே தானியாதிபே சதி. ரசாதிபதி சனிஹி பலம் ரசே சரே சூரியசுதே தரித்ரிம் சுதுர்லபான்யேவ ரசானிதானி சுகந்தி வஸ்தூனி பலேக்ஷிகந்த மூலானி சான்யத் சுலபம் சுவிஸ்யாதி. நீரஜாதிபதி புதா பலம் காருத்யாதீனி ஸ்வர்ணானி விவிதானி ச உபத்யாந்த பகூன்யி மிருஷ்டீனி ரசே சேபு சேதுபதே சதி. மேகாதிபதி சூர்யா பலம் மத்தியம் விருஷ்டிர் மத்திய சஸ்யம் खंडवृष्टिहिंच जायते रक्त सस्य समृद्धि स्यात् रवौ मेघाधिपे सति. नीलमेघ फलम नीलमेघो निरामोत्सोल्प वृष्टिरनर्घ्यता अशोभवन्तश्च जीवानां नीलमेघस्य लक्षणं. गुरुचार फलम मिथुनं जनानां भीतिः इतीतिश्च नृपाणां दारुणं भयं. विप्रपीडा मध्यवृष्टिः सस्यवृष्टिः तृतीयगे. कुंभवासे शनेः मीनराशिचारफलं मीन स्थितिते सूर्य सुते धरित्री संपूर्णसस्य विविधापमृत्युः नद्यश्च गाधा वनित हिरण्यं मृग्यं वेद्मादरण कर्मभूः. இது சம்ஸ்கிருதத்தில் உள்ளது. இப்போ தமிழில் படிக்கிறோம். இதை விஸ்வாசு நவே நாயக்கர்கள் பலன். இந்திய பருவத்திற்கு சௌரந்திரமான ரீதியாக விஸ்வாசு வருஷ பலன் பயிர் விலை மழை இவைகள் மத்தியமாகவும் திருட்டு ரோகம் அரசர்களுக்கு ஆசை இவைகள் அதிகமாகவும் இருக்கும். வடக்கே வார்கஸ்பத்தியமானத்தால் காலைக்கு வருஷ பலன் அதிக மழையை வருஷித்து ஜனங்கள் சௌக்கியமாக இருப்பார்கள். சமஸ்தமான பூமியும் எப்போதும் அதிகமான பயிர் விலை இவைகளால் நிறைந்து இருக்கும். ராஜா சூரியனோட பலன் அரசர்களுக்கு வைரமும் தானியங்களும் மழைக்கும் கெடுதியும் திருடர்களாலும் அக்னியாலும் பீடை உண்டாகும். மந்திரி சந்திரனோட பலன் நல்ல மழை பெய்து சுபிக்ஷம் பயிர் பலிதம் ஆரோக்கியம் உண்டாகும். சேனாதிபதி சூரியனோட பலன் ரத்னத்திற்கு விருத்தியும் பயிருக்கு கெடுதியும் அற்ப சௌக்கியத்தால் உண்டான பயம் பீடையும் அரசர்களுக்குள் அங்கங்கு சண்டையும் ஏற்படும். சஸ்யாதிபதி வியாழன் பலன் பூமியில் எல்லாம் பலிக்கும் பசுக்கள் விசேஷமாக பாலை கறக்கும் அரசர்கள் நீதியாக இருப்பார்கள். தானியாதிபதி செவ்வாய் பலன் புல் தானியம் முதலிய அற்பதானியங்கள் விளையும் விலை அதிகரிக்கும் சிகப்பு பூமி பலிக்கும். அர்க்காதிபதி சூரியன் பலன் விலை ஏற்றமும் மழை குறைவும் ஜனங்களுக்கு பசி உபாதையும் ராஜாக்கள் கலவரமும் உண்டாகும். மேகாதிபதி சூரியன் பலன் அற்ப பலனும் கண்ட வருஷமும் அதிக பயமும் உண்டாகும். சிறுதானியம் நிறையாக விளையும். ரசாதிபதி சனி பலன் கொஞ்சம் மழை பயிர் பலிதம் குறைவு ரசவகை தானியம் தனம் இவைகளுக்கு சேதமும் துலுஷ்கர்களுக்கு விருத்தியும் உண்டாகும். நீரசாதிபதி புதன் பலன் பொற்கொள்ள வர்ண வஸ்திரங்கள் முத்து தங்கம் பச்சை இவைகள் விருத்தியாகும். நீலமேக பலன் அகவிலை மழை பயிர்கள் மத்தியமாகவும் ஜனங்களுக்கு ரோக நிவர்த்தியும் ஜீவராசிகளுக்கு அமங்கலத்தையும் கொடுக்கும். திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதன் பலன் பயிர் விருத்தியும் விலை சரசமும் க்ஷேமமும் உண்டாகும். ஷண்மண்டல பலன் சூரியன் ஆதிக்கத்தால் பயிர்களுக்கு விருத்தி உண்டாகும். ஜேஷ்ட சுத்த பிரதமையும் புதன்கிழமையும் சேர்ந்த பலன் பயிர்கள் விருத்தி ஜனங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும். ஆஷாட சுத்த பஞ்சமி திங்கக்கிழமையும் சேர்ந்த பலன் நல்ல மழை வருஷிக்கும். ஆஷாட சுத்த தசமி சுவாதி சேர்ந்த பலன் வாயுவினால் மழை கெடுதி. ஆஷாட பகுல ஏகாதசி ரோகிணி சேர்ந்த பலன் பயிர்கள் செழிப்பாக இருக்கும். தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில வர பலன் துர்பிக்ஷம். தைப்பூசம் சுக்லபக்ஷத்தில் வருவதால் ஜனங்கள் வியாதியின்றி சுபிக்ஷமாக இருப்பார்கள். ராசி ஆதாயம் விரயம் மேஷம் விருச்சிகத்துக்கு 2 ஆதாயம் 14 விரயம். ரிஷபம் துலாத்துக்கு 11 ஆதாயம் 5 விரயம். மிதுனம் கன்னிக்கு 14 ஆதாயம் 2 விரயம். கடகத்துக்கு 14 ஆதாயம் 8 விரயம்.
சிம்மத்துக்கு 11 ஆதாயம் 11 விரயம், தனுர் மீனத்துக்கு 5 ஆதாயம் 5 விரயம், மகரம் கும்பத்துக்கு 8 ஆதாயம் 14 விரயம், மொத்த ஆதாயம் 65 விரயம் 59. குருசார பலன். குரு பகவான் சித்திரை 27 வரை ரிஷபராசியில் சஞ்சரித்து 28 மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகி அதிசாரமாக புரட்டாசி 22 கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி 6 வக்கர நிவர்த்தியில் மிதுன ராசிக்கு திரும்பவும் பெயர்ச்சியாகி வருஷம் முழுவதும் மிதுன ராசியில் இருக்கிறார். வைகாசிபி மேற்கே அஸ்தமனமாகி ஆனி 22 கிழக்கே உதயமாகிறார். கார்த்திகை 2 வக்கரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து பங்குனி 3 வக்கரத்தில் நிவர்த்தியாகிறார். குரு பகவான் ரிஷபராசியில் இருப்பதன் பலன். பசுக்கள், ஸ்திரீக்கள், பாலகர்கள் இவர்களுக்கு சொல்ப பீடையும் சொல்ப மழையும் வருஷிக்கும். பயிர்களுக்கு கொஞ்சம் வாட்டம் உண்டாகும். ராஜாக்களுக்கு யுத்தம் உண்டாகும். மிதுன ராசிக்கு மாறி இருப்பதன் பலன். அரசர்கள் யுத்தத்தில் பிரியம் உள்ளவராக இருப்பார்கள். பூமியில் ஈதிபாதையும் பயிர் கெடுதியும் சில இடங்களில் மழை அதிகமாக வருஷிக்கும். அதிசாரமாக கடகத்துக்கு பேட்டு வரத்தினுடைய பலன். பசுக்களுக்கும் ஆடுகளுக்கும் பால் விருத்தியாகும். பயிர்கள் செழிப்பாக இருக்கும். பிராமணர்கள் அவரவர்களுடைய யாகாதிகளை செய்வார்கள். சனிச்சார பலன். சனி பகவான் வருஷாரம்பம் முதல் மாசி வரை கும்பராசியில் இருக்கிறார். மாசி 22 மீனராசிக்கு பெயர்ச்சியாகி வருஷ முடிவில் அதில் நிற்கிறார். ஆணி 18 முதல் வக்கரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து கார்த்திகை 1 வக்கர நிவர்த்தி ஆகிறார். மாசி 28 மேற்கே அஸ்தமனமாகி பங்குனி 28 கிழக்கே உதயமாகிறார். வருஷம் ஆரம்பம் முதல் மாசி 21 வரை கும்பராசியில் இருப்பதன் பலன். மழை மத்தியமாக இருக்கும். அரசர்களுக்கு பயமும் பயிர்களுக்கு நாசமும் உண்டாகும். வைத்தியர்கள், கவிஞர்கள், பிரபுக்கள் முதலியவர்களுக்கு பயம் உண்டாகும். மாசி 22 முதல் பங்குனி முடிய மீனராசியில் நிற்பதன் பலன். பூமியில் பயிர்கள் சம்பூர்ணமாக உண்டாகும். ஸ்திரீ குழந்தைகள் குறைவாக பிறக்கும். ராகு கேது பகவான் பெயர்ச்சி. சித்திரை 1 முதல் 12 வரை ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருந்து சித்திரை 13 ராகு பகவான் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி ரிஷப முடிய ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்மராசிக்கு நிற்கிறார். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருப்பதன் பலன். ஜனங்களுக்கு க்ஷேமமும் ஆரோக்கியமும் உண்டாகும். அரசர்கள் ஒருவருக்குள் ஒருவர் சிநேகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பிராமணர்கள் சுகத்தை அடைவார்கள். குரு சுக்கிரம் அஸ்தமனோதய பலன். சுக்கிரன் வருஷாரம்பத்தில் வக்கரத்தில் சஞ்சரித்து சுக்கிர பகவான் சித்திரை 4 வக்கர நிவர்த்தி ஆகிறார். கார்த்திகை 27 கிழக்கே அஸ்தமனமாகி தை 28 மேற்கே உதயமாகிறார். செவ்வாய் இவ்வருஷத்தில் ஐப்பசி மாதம் 22 முதல் வருஷம் முடிய மேற்கே அஸ்தமனத்தில் இருக்கிறார். வக்கரகதி சஞ்சாரம் இல்லை. சனி ஆணி 18 முதல் வக்கரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து கார்த்திகை 1 வக்கர நிவர்த்தி ஆகிறார். மாசி 28 மேற்கே அஸ்தமனமாகி பங்குனி 27 கிழக்கே உதயமாகிறார். விஸ்வாவருஷத்திய ஜென்ம நட்சத்திர பலன். அஸ்வதிக்கு ஸ்தான பலன், பரணிக்கு ஸ்தான பலன், கார்த்திகைக்கு ஸ்தான பலன், ரோகிணிக்கு ஸ்தான பலன், மிருகசீரிடத்துக்கு ஸ்தான பலன், திருவாதிரைக்கு ஸ்தான பலன், திருவாதிரைக்கு ஸ்தான பலன், புனர்பூசம் ராஜகோபம், பூசம் ராஜகோபம், ஆயில்யம் ராஜகோபம், மகம் ராஜ வெகுமானம், பூரம் ராஜ வெகுமானம், உத்தரம் ராஜ வெகுமானம், அஸ்தம் ராஜ வெகுமானம், சித்திரை ராஜ வெகுமானம், சுவாதி ராஜ வெகுமானம், விசாகம் தனநாசம், அனுஷம் தனநாசம், கேட்டை தனநாசம், மூலம் தனநாசம், பூராடம் தன லாபம், உச்சிராடம் தன லாபம், திருவோணம் தன லாபம், அவிட்டம் தனலாபம், சதயம் தனலாபம், பூரட்டாதி ஸ்தான சலனம், உத்தரட்டாதி ஸ்தான சலனம், ரேவதி ஸ்தான சலனம். இந்த வருஷத்துல மகர சங்கராந்தி பலன். மகர சங்கராந்தி ஸ்திரீ புருஷ ரூபமாய் 2 முகமும் 3 கண்களும் 4 வாயும் சிகப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புறமும் நீண்ட காதும் 8 கைகளும் 2 கால்களும் செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவாள். மகர சங்கராந்தி நாமதேயம் மந்தாகினி. கரும்பு ஜல ஸ்நானம் செய்து சிகப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயச போஜனம், குங்குமம் பூசிக்கொண்டு ஹோமம் சாமரம் வீசிக்கொண்டு முத்து குடையுடன் வைரூடி ஆபரணம் அணிந்து சிறு செண்பகப்பூ சூடி கட்கம் ஆயுதமேந்தி தெற்கு திக்கு நோக்கி
குரோத முகத்துடன் புலிவாகனத்தில் மார்கழி 30 14/1/26 30 நாழிகை 26 விராடி புதன்கிழமை மாலை வேளையில் ஏகாதசி திதியில் அனுஷ நட்சத்திரத்தில் பாலவகரணத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் பிரவேசிக்கிறாள். விசேஷ பலன். நாமதேய பலன். பிராமணர்கள் சௌக்கியம். அபிஷேக பலன். பித்தம் அதிகம். வஸ்திர பலன். கணிகர்களுக்கு பீடை. ஆபரண பலன். கலகம் ரோகபயம். வார பலன். சூத்ரர்களுக்கு பீடை. நட்சத்திர பலம் நன்மை. இது இந்த வருஷ பஞ்சாங்க பலன். இன்னைக்கு சித்திர மாசம் விஸ்வாவசு சித்திர மாசம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரதம திதி முடிஞ்சு தித்தீய திதி சுவாதிய நட்சத்திரம் வஜ்ரயோகம் கௌளவகரணம் விருத்தியர்க்கம். தமிழ் வருஷ பரப்பு நிம்ப குசும பக்ஷணம். நிம்பம்னா வேப்பமரம், குசுமம்னா புஷ்பம். அந்த வேப்பம் பூவும் வெல்லமும் கலந்து சாப்பிடணும். இன்னைக்கு சைத்திர விஷு புண்ணிய காலம். விஷு அப்படிங்கிறது 4: சித்திர, ஆடி, ஐப்பசி, தை. இந்த 4க்கும் விஷுன்னு பேர். இந்த ஏன்னா இந்த 4ல் டிஃபரெண்டா இருப்பார் சூரியன். சித்திரையில பார்த்தேன்னா கரெக்டா 6 மணிக்கு உதயமாகும், 6 மணிக்கு அஸ்தமனமாகும். ஐப்பசியில பார்த்தா 6 மணிக்கு உதயமாகும், 6 மணிக்கு அஸ்தமனமாகும். ஆடியில பார்த்தேன்னா பின்னாடி வந்துடுவார், 5:30 மணிக்கெல்லாம் உதயம் வந்துடும். தையில பார்த்தேன்னா பின்னாடி போயிடுவார், 6:30 மணிக்கெல்லாம் உதயம். இந்த டைமிங் மாறுறதுனால இந்த 4க்கும் விஷு புண்ணிய காலம் அப்படின்னு பெயர். இந்த பஞ்சாங்க பఠன சிரவணத்தினால ஜனங்கள்லாம் பரம சுபிக்ஷத்தை அடைஞ்சு ஷஷ்டி சம்வத்சர தேவதை, நட்சத்திர தேவதை, வார தேவதை, திதி தேவதை, யோக தேவதை, கரண தேவதை, நவகிரகங்கள், இஷ்ட தேவதை, குலதேவதை முதலிய எல்லாருடைய அனுகிரகத்தினாலும் புது வருஷம் எல்லாருக்கும் பரமக்ஷேமமா, மங்களமா, சௌக்கியமா, ஆரோக்கியமா, மனசாந்தியோட, நீண்ட ஆயுளோட, கல்யாண பரம்பரையா இருக்கணும் அப்படின்னு நானும் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு அதிகாலை மூலவர் கற்பக விநாயகருக்கு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு மூலவர் தங்க கவசத்திலும் உற்சவர் வெள்ளி மூஷிக வாகனத்தில் எழுந்தருளினார். தொழில் வணிகம் சிறப்பாக நடைபெற கோயில் வளாகத்தில் அமர்ந்து பொதுக்கணக்கு தொடங்கி வழிபாடு செய்தனர். காலை 9 மணிக்கு மேல் கோயில் எதிரே உள்ள குளத்தில் தலைமை சிவாச்சாரியார் பிச்சை குருக்கள் தலைமையில் வேத மந்திரங்கள் முழங்க தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்தவாரி உற்சவத்தில் பங்கேற்றனர். மதுவாதாரதாயதே மதத்தனம் ஜெகந்தமஹ மாத்ரேஹ நசே ஸ்ரவணாய குர்மஹே வனேகா மான்கா மகாமாய வஷ்யம் காமேஸ்வரோவேஹ ஸ்ரவணோததாது வேராயவே ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வைரவன்பட்டி வளரொளிநாதர் உடனாய வடிவுடையம்மாள் வைரவ சுவாமி கோயிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சித்திரை விஷுகனி தரிசனம் நடைபெற்றது. அம்பாளுக்கு தனபூஜை, வைரவருக்கு கனி பூஜை நடைபெற்றது. பக்தர்களுக்கு பூஜிக்கப்பட்ட நாணயங்கள் வழங்கப்பட்டது.
முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலையில் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு 60 படிகளுக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தங்க கவசம் வைரவேலுடன் ராஜ அலங்காரத்தில் அருள் பாலித்த சுவாமியை திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் தந்தி மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினமும் பல்வேறு உபயதாரர்கள் சார்பில் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. விபி தெரு மார்க்கெட் பகுதியில் நேற்று பூக்குண்டம் திருவிழா நடந்தது. முன்னதாக தந்தி மாரியம்மன் கோவிலில் இருந்து அம்மன் பவனி வந்தார். தொடர்ந்து சிறுவர் சிறுமியர் முதல் பெரியவர் வரை ஆயிரக்கணக்கானோர் பக்தி பரவசத்துடன் பூக்குண்டம் இறங்கினர். பலரும் குழந்தைகளை சுமந்து குண்டம் இறங்கி பக்தி பரவசமடைந்தனர். ஜாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்று நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஏற்பாடுகளை ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சங்கத்தினர் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் செய்தனர். பல்வேறு அமைப்பினர் சார்பில் விபி தெரு விநாயகர் கோவில் உட்பட பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தேர் திருவிழா வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 18ஆம் தேதி முத்துப்பல்லக்கு நடக்கிறது. திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவில் சித்திரை பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையொட்டி தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா சென்று அருள் பாலித்தார். 9ஆம் நாள் விழாவான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து காலை 10 மணிக்கு அம்மன் திருத்தேரில் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தனர். தேரோடும் வீதிகள் வழியாக சென்ற திருத்தேர் மதியம் 12 மணிக்கு நிலையை அடைந்தது. முன்னதாக பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி வந்து அம்மனை வழிபட்டனர். விழா ஏற்பாடுகளை அறநிலையத்துறை சிறப்பாக செய்திருந்தது.
Thank you.